ஹாய் கைஸ், வெல்கம் டு சுசி ஸ்மார்ட் சுவிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த இமேஜில் இருக்க ஸ்வீட் கார்ட் நெக்கோடைய பேட்டர்ன் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மார்ஜின்காக ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன். அதில் இருந்து ஷோல்டர் ஜாயினிங்காக நான் 1/2 இன்ச் எடுத்துக்கிறேன். அந்த 1/2 இன்ச்சையும் ரெண்டு பக்க சைடையும் ஈவனாக வர மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். என்னுடைய நெக்கோடைய ஃபுல் லென்த் நான் 6 இன்ச் எடுத்துக்கிறேன். ஸோ 6 இன்ச்சில் நான் மார்க் பண்ணிவிட்டு இதையும் ஸ்ட்ரைட் லைன் நான் போட்டுக்கிறேன். என்னுடைய நெக் ஓப்பன் 3 இன்ச். ஸோ 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு அவுட்லேயர் 1 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். சேம் அதே மெஷர்மெண்ட்டையும் கீழே நான் மார்க் பண்ணிக்கிறேன். பாட்டம்லேயும் 3 இன்ச் ப்ளஸ் 1 இன்ச் அவுட்லைனுக்காக நான் மார்க் பண்ணிவிட்டு இதை ரெண்டையும் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். இகெயின் இதுலேயும் ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். ஸோ நம்மளுடைய ஸ்வீட் ஹார்ட் நெக் வந்து இந்த மாதிரி தான் இமேஜ் வரும். ஸோ நம்மளுக்கு இது ஃபுல் லென்த்து 6 இன்ச் இருக்குது. இந்த 6 இன்ச்சில் இருந்து இந்த டிசைன் எவ்வளோ தூரத்துக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ நான் 2 இன்ச் போகணும் அப்படின்னு டிசைன் பண்ணிவிட்டு இங்கேருந்து நான் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 2 இன்ச்சில் இருந்து நான் 1/2 இன்ச் வெளியில் மார்க் பண்ணிக்கிறேன். அவுட் சைடில் நான் மார்க் பண்ணிவிட்டு இதை ரெண்டையுமே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் லைனில் இருக்கிற டாட்டையும் இப்போ மார்க் பண்ண டாட்டையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி பாட்டம் லைனில் வர இந்த கார்னரையும் இந்த டாட்டையும் கனெக்ட் ஆகிற மாதிரி நான் ஸ்கேல் வச்சு கர்வ் எடுத்து கிடைக்குது. இந்த கர்வ் லைனை நான் இதுலேயே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு நம்ம இந்த டிசைனுடைய அவுட்லைன் நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணதுனால நம்மளுக்கு இங்கே வெறும் 1/2 இன்ச் மட்டும்தான் பேலன்ஸ் கிடைக்கும். இங்கேயும் 1 இன்ச் இருக்கிற மாதிரி நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேயே நம்மளுக்கு 1 இன்ச் இந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வேணும். ஸோ கர்வ் எந்த மாதிரி போகுதோ அதே மாதிரி 1 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிராயிங் போட்டுக்கலாம். சேம் அந்த ஷேப் எந்த கர்வுக்கு போகுதோ அதே மாதிரி நான் 1 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கார்னர்லையும் 1 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த மாதிரி ஸ்கர்ல் வைக்கும்போது எனக்கு கர்வ் எல்லா டாட்டுமே ஆம்ஹோலுடைய கர்வில் இருக்கிற மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதையும் நம்ம ஷேப் எடுத்துக்கலாம். மட்டுமே ஆம்ஹோல் ஸ்கேலோடைய இந்த கர்வ் லைன்லயே வருது. ஸோ நம்ம இந்த இடத்துல இங்கிருந்து நம்ம அந்த ஷேப் நீட்டாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த லைனும் இதையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு 1 இன்ச்சுங்கிறது இங்கே மேலே கரெக்டாக இருக்குது, கீழே தான் நம்மளுக்கு மாறி இருக்கு. ஸோ இதை நான் மேலே இருந்து கீழே வரைக்கும் இந்த மாதிரி ஷேப் எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு டிசைன் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ஷேப் மாறிடும். ஸோ நான் பெல் பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். நம்ம டிசைனுடைய மிடில் பெல் பின் போட்டுக்கோங்க. பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பெல் பின் போட்டுட்டு அதுக்கப்புறம் கட்டிங் போடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேன்வாஸ் யூஸ் பண்ணுறீங்களா இருந்தாலும் பெல் பின் வச்சு செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு கட்டிங் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். நான் இப்போ இதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே நான் நோட் பண்ணிடுறேன். நம்ம ஷோல்டர் ஜாயினிங்காக இங்கே 1/2 இன்ச் கொடுத்துருக்கோம். அந்த 1/2 இன்ச் நான் இங்கே நோட் பண்ணிக்கிறேன். நெக்கோடைய ஓப்பன் நம்ம 3 இன்ச் கொடுத்துருக்கோம். அவுட்டர் லைன் வந்து 1 இன்ச் கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுடைய ஃபுல் லென்த் வந்து 6 இன்ச் நம்ம கொடுத்துருக்கேன். சேம் இங்கேயும் அதே 3 இன்ச்சஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். இங்கேயும் 1 இன்ச் தான் கொடுத்துருக்கோம். இந்த டிசைன் எடுக்கிறதுக்காக நான் 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த அவுட்லைன் டிசைனுக்காக 1/2 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் நம்மளுடைய டீப் ஸ்வீட் ஹார்ட் நெக்கோடைய பேட்டர்ன் டிராஃப்டிங். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். நான் கட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் அவுட்லைனை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். நீட்டாக பொறுமையாக கார்னர் எந்த மாதிரி கர்வ் திரும்புதோ அந்த கர்வுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்லாண்டிங் லைனையும் நீட்டாக கட் பண்ணிடுறேன். இந்த லைன் மேலே இருக்கிற லைன் வரைக்கும் போகணும். ஸோ நான் மேல் லைன் வரைக்கும் நான் கட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இன்னர் லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த இன்னர் லைனுடைய கர்வையும் நீட்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதனுடைய ஸ்லாண்டிங் லைனையும் நீட்டாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த அவுட்லைன் போகும்போது மட்டும் நான் மேலே வரைக்கும் கட் பண்ணியிருக்கிறேன். இன்லைன் கட் பண்ணும்போது இந்த ஷோல்டரை கட் பண்ணாதீங்க. இந்த ஷோல்டர் கீழே இருக்கிற இந்த நெக்லைன் வருது இல்லைங்களா, இந்த நெக்லைன் வரைக்கும் மட்டும் கட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பக்க சைட்லேருந்து இந்த நெக்லைன்லேயே கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணி இதை எடுத்துருங்க. நம்மளுக்கு தேவையானது இந்த 1/2 இன்ச் ஷோல்டர் மட்டும்தான். இப்போ இந்த லைனை நீட்டாக கட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு இந்த பெல் பின்னை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த 1/2 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோங்களா, இங்கே ஒரு நாச்சஸ் போட்டுக்கோங்க. நாச்சஸ் போட்டுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்வீட் ஹார்ட்டோடைய நெக் கிடைச்சிருச்சு. டீப் ஸ்வீட் ஹார்ட் நெக்கோடைய பேட்டர்ன் டிராஃப்டிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு. அயனிங் அண்ட் ஸ்டிச்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.
ஹாப்பி லேர்னிங்.